ஸ்தோத்திரம். ஜீவவாதைக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய ஜீவவார்த்தை எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நம்ம வந்துட்டு ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு அவர் வந்துட்டு ஒரு நல்ல பதிலா தருவாங்க. நம்ம ஞானத்துக்கு எட்டாததும் நமக்கு அறியாததும் நமக்கு தெரியாததுமான பெரிய விஷயங்களை அவங்க நமக்கு வெளிப்படுத்துவாங்க. நம்மளுடைய துன்பத்தின் மேலையில, சோர்வுகள்ல, போராட்டத்தின் நேரங்கள்ல நம்ம அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. நம்ம வந்துட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படி இருக்கிற சூழ்நிலைகள்ல தேவன் நமக்கு வந்துட்டு ஒரு நிறைய விஷயங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்துவாரு. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தையின்படி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அப்பா ஏசப்பா, இந்த வார்த்தையின்படி ஏசப்பா உண்மையை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா நல்ல ஆலோசனையை தந்து அவங்களோட இக்கட்டுகளின் போராட்டங்களின் மத்தியில் நல்ல ஆலோசனையை தாங்க. அவங்களுக்கு வருகிற எல்லா ஆபத்துகளிலும் அவங்க கூட இருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களோட தேவைகளை சந்திங்க. அவங்களுக்கு வருகிற போராட்டங்களில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தாங்க. அவங்களுக்கு தெரியாததும் அவங்களோட அறிவுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நீங்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.